பிரான்சில் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்கின்றார்கள். ஆஸ்திரேலியா சிட்னியில் நிகழ்ந்த தாக்குதல் தொடர்பில் பிரான்சின் தேசிய புலனாய்வு நீதிமன்றம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. பிரான்சின் தற்போதைய அரசியல் சூழலில் 2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை புட்ஜெ நிறைவேற்றப்படுவதில் பல்வேறு சவால்களை பிரதமர் செபஸ்டியன் லூகர்னோவின் அரசாங்கம் சந்திக்கின்றது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என மேக்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சின் முன்னாள் பிரதமரும் போ நகரின் மேயருமான பிரான்சுவா பைரோ டிசம்பர் 15 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் லூவ்ர் அருங்காட்சியக ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிரான்சில் 2026 ஆண்டு முதல் காத்து ஷெஷூர் பெற புதிய சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன் இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சில் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்கின்றனர். டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை காலை தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளை அழிப்பதற்கும் மெர்குஷோர் உடனான ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகள் போராட்டத்தை நடத்துகின்றனர். தென்மேற்கு பிரான்சில் 5 விரைவுச் சாலைகள் மறைக்கப்பட்டுள்ளன. இல்து-பிரான்ஸ் பகுதியில் ஏரன் 12 சாலையும் மறைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சில ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த போராட்டம் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகளின் ஓர் அம்சமாக திகழ்கிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா சிட்னியில் நிகழ்ந்த தாக்குதல் தொடர்பில் பிரான்ஸ் நாட்டின் தேசிய புலனாய்வு நீதிமன்றம் விசாரணையை தொடங்கியிருக்கின்றது. ஆஸ்திரேலியா சிட்னியில் டிசம்பர் 14 யூத சமூகத்துக்கு எதிராக நடந்துள்ள தீவிரவாத தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் பிரெஞ்சு குடிமகன் 27 வயது தன் எல்கயம் என்பவரும் அடங்கியுள்ளார். 50 வயதுடைய தந்தையும் 24 வயதுடைய மகனும் சேர்ந்தே தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பிரான்சின் தேசிய புலனாய்வு நீதிமன்றம் தற்பொழுது விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றது. தாக்குதல் யூத எதிர்ப்பு உணர்வால் தூண்டப்பட்டதாக கருதப்படுகின்றது. சிட்னி கடற்கரையில் நடந்த தாக்குதலில் 16 பேர் கொல்லப்பட்டார்கள். 40 பேர் வரை காயமடைந்தனர். இந்த தாக்குதல் யூதர்களின் ஹனுக்கா விழாவின் பொழுது நிகழ்ந்துள்ளது. தாக்குதலில்
இறந்தவர்களில் 10 வயது சிறுமியும் உள்ளடங்குகிறார். இந்த தாக்குதல் ஆஸ்திரேலியாவிலும் உலக நாடுகளிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஆஸ்திரேலிய அரசும் சர்வதேச சமூகமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆஸ்திரேலியாவில் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. பிரான்சின் தற்போதைய அரசியல் சூழலில் 2026ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை புஷே நிறைவேற்றுவதில் பல்வேறு சவால்களை பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோவின் அரசாங்கம் சந்திக்கின்றது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை 2025 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நிறைவேற்றுவதில் உறுதியாக உள்ளார். இதற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு தேவைப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளில் ஒன்றாக கடைசி நேரத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அரசாங்கம் ஒப்பந்தம் மேற்கொள்ள முயற்சிக்கலாம். அல்லது பிரான்ஸ் அரசியலமைப்பின் 49.3 பயன்படுத்தி பிரதமர் வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றலாம். ஆனால் இதற்கு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தேவைப்படும். லுவா ஸ்பெஷியல் சிறப்பு சட்டம் பட்ஜெட் தொடர்பான சில பகுதிகளை சிறப்பு சட்டமாக கொண்டு வரலாம். டிசம்பர் 15 அன்று வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதங்கள் செனட் அவையில் தொடங்கியுள்ளன. இது வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முதல் படியாகும். அரசாங்கம் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு போதுமான பெரும்பான்மை இப்பொழுது இல்லை. எதிர்க்கட்சிகள் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வருகின்றன. பொருளாதார நிலைமைகள் மற்றும் சமூக கோரிக்கைகள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கின்றன. அரசாங்கம் 49.3 பயன்படுத்துமா? இது அரசாங்கத்திற்கு ஓர் ஆபத்தான நடவடிக்கையாக இருக்குமா? ஏனெனில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி அடைந்தால் அரசாங்கம் வீழ்ச்சியடையும். எதிர்க்கட்சிகளுடன் ஒப்பந்தம் ஏற்படுமா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது. இது கடைசி நேரத்தில் நடக்கலாம், ஆனால் உறுதியாக எதுவும் தெரிவிக்கப்படாத நிலை காணப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுமா என்பது இதுவரை உறுதியாக தெரியப்படுத்தப்படவில்லை. அரசியல் நிலைமைகள் மற்றும் நாடாளுமன்ற விவாதங்களின் அடிப்படையில் முடிவு அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கௌரி டுவர்ஸ் எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2495 பவுண்ட்ஸ் மட்டுமே. இப்போது புக் பண்ணுங்கள் gauritours.com. நான் அதில் சாமான் பண்ணி கொண்டு வந்தேன். வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிட்டுது. அப்போ நான் இங்கே அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போடுவேன். உண்மையா சந்தோஷம். நன்றி அண்ணா. சொன்னோன்னே வந்தீங்க, ஆமாம். செய்தீங்க, ஆமாம். என்ன சந்தோஷப்படுத்தினீங்க. ஆமாம். நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். மிக்க நன்றி. இந்த மிக்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி. முழுக்க சொல்லுவேன். இப்போ என்ன ஆடிங்க? ஓகே. 24 மாதம் சர்வீஸ் தான். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என மேக்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோவின் அரசாங்கத்துக்கு எதிராக தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல், அடங்காத பிரான்ஸ், லா பிரான்ஸ் அண்ட் சுமீஸ் கட்சிகள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் குறித்தே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் நாடாளுமன்றத்தை கலைக்கும் தீர்மானங்கள் என்றும் அவற்றை அவ்வாறு பார்க்க வேண்டும் என்றும் எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். அதாவது
இந்த தீர்மானங்கள் வெற்றி பெற்றால் தேசிய சட்டமன்றத்தை அசம்பிளே நேஷனல் கலைத்து புதிய தேர்தலை நடத்துவேன் என்று மேக்ரோ மறைமுகமாக எச்சரித்துள்ளார். இதனால் பிரான்சின் அரசியல் நிலைமை மேலும் சிக்கலாகிறது. லுகோர்னோ அரசாங்கம் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்கின்றன. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வாக்கெடுப்புக்கு வரும் நிலையில் மேக்ரோனின் எச்சரிக்கை அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்சின் முன்னாள் பிரதமரும் போ நகரின் மேயருமான பிரான்சுவா பைரோ டிசம்பர் 15ஆம் தேதி அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மிக கடுமையான காய்ச்சல் காரணமாகவே பிரான்சுவா பைரோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உடல்நிலை மேம்பட்டு வருவதாக போ நகர சபை அறிவித்துள்ளது. 74 வயதான பிரான்சுவா பைரோவின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. பாரிஸ் லூவ்ரே காட்சியக ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சியகம் மூடப்பட்டுள்ளது. பாரிஸ் லூவ்ர் அருங்காட்சியக ஊழியர்கள் ஒருமனதாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் லூவ்ர் அருங்காட்சியகம் திங்களன்று மூடப்பட்டிருந்தது. பாரிஸில் உள்ள உலகில் இருக்கும் மக்களால் மிகவும் விரும்பி சென்று பார்வையிடப்படும் அருங்காட்சியகமான லூவ்ர் டிசம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை வரை பொதுமக்கள் உட்செல்ல முடியாதவாறு மூடப்பட்டிருக்கும். லூவ்ரின் ஊழியர்கள் தங்கள் பணி சூழல்கள் மற்றும் பொதுமக்களை வரவேற்கும் வசதிகள் குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஏகமனதாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த வேலை நிறுத்தம் 2 மாதங்களுக்கு முன்பு லூவ்ரில் நடந்த அதிர்ச்சியூட்டும் கொள்ளை சம்பவம் அதன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்த செயல்முறை கோளாறுகளுக்கு பின்னர் வந்திருக்கின்றது. ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வேலை நிறுத்தத்தை தொடர்வதாக அறிவித்துள்ளனர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் 2026ஆம் ஆண்டு முதல் காத்து ஷெஷூர் பெற புதிய சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. பிரான்சில் 2026ஆம் ஆண்டு முதல் நீண்ட கால தங்குமிட அனுமதி தீத்ரு ஷெஷூர் பெறுவதற்கான புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. குடிமை தேர்வு எக்ஸாமோ சிவிக் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பல ஆண்டுகள் செல்லும் தங்குமிட அட்டை காத்து ஷெஷூர் அல்லது குடியுரிமை அட்டை காத்து ரெசிடோ கேட்பவர்கள் ஒரு குடிமை தேர்தலில் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த தேர்வு பிரான்சின் மதிப்புகள், நிறுவனங்கள், உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து QCM வடிவில் நடத்தப்படும். தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். நீண்டகால தங்குமிட அட்டை அல்லது குடியுரிமை கேட்பவர்கள் குறிப்பிட்ட பிரெஞ்சு மொழி திறன் நிலையை அடைய வேண்டும். இந்த நிலை விண்ணப்பத்தின் வகையை பொறுத்து ஆது முதல் பேது வரை இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் பிரான்சில் பெற்ற பட்டயம் அல்லது பட்டம் இருந்தால் மொழி தேர்வு விலக்கு அளிக்கப்படும். 2026இல் தங்குமிட அட்டை, குடியுரிமை மற்றும் தற்காலிக அனுமதி ஆகியவற்றுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன. குடியுரிமை விண்ணப்ப கட்டணம் 200 யூரோவில் இருந்து 300 யூரோவாக உயர்த்தப்படுகிறது. தங்குமிட அட்டை புதுப்பிப்பு மற்றும் புதிய விண்ணப்பங்களுக்கான கட்டணமும் உயர்த்தப்படுகிறது. உடல் நலம் அல்லது மாற்றுத்திறன் நிலை காரணமாக சில நபர்களுக்கு தேர்வு அல்லது மொழித்திறன் தேவைகளில் விலக்கு அளிக்கப்படும். பிரான்சில் படித்து பட்டம் பெற்றவர்கள் மொழி தேர்வில் இருந்து விலக்கு பெறலாம். புதிய விதிமுறைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் தங்குமிட அட்டை அல்லது குடியுரிமை மறுக்கப்படலாம். தேர்வு மற்றும் மொழித்திறன் தேவைகள்
பிரான்சில் நீண்ட காலம் வாழ விரும்புவோருக்கு கடினமானதாக இருக்கும். இந்த மாற்றங்கள் பிரான்சில் நீண்ட காலம் தங்க விரும்பும் வெளிநாட்டினருக்கு கூடுதல் சவாலாக அமையும். மேலும் விவரங்களுக்கு பிரான்சின் உள்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தை நீங்கள் பார்வையிடலாம். புதிய விதிமுறைகள் புதிய தங்குமிட அட்டை விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய தங்குமிட அனுமதி அட்டையை புதுப்பிப்பவர்கள் இந்த புதிய குடிமை தேர்வு மற்றும் மொழித்திறன் தேவைகளில் இருந்து பொதுவாக விலக்கு பெற்றுள்ளனர். ஆனால் சில சந்தர்ப்பங்களில், உதாரணமாக புதுப்பிப்பு விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் பொழுது அல்லது புதிய அட்டை வகை கேட்கப்படும் பொழுது புதிய விதிகள் பொருந்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் 2026 நடைமுறைக்கு வரவிருக்கும் புதிய தங்குமிட அனுமதி தீத்ரு சேஷோர் விதிமுறைகள் பிரான்சின் உள்துறை அமைச்சகம் மினிஸ்டே de l'Intérieur மற்றும் பிரான்சின் நாடாளுமன்றம் அசம்பிளே நேஷனல் ஆகியவற்றால் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 2024 ஆண்டு ஜனவரி 26 நிறைவேற்றப்பட்ட குடியேற்ற சட்டம் Loi du 26 janvier 2024 pour contrôler l'immigration, améliorer l'intégration மற்றும் அதன் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட ஆணைகள் டெக்ரட் மூலம் இந்த மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பிரான்சின் நாடாளுமன்றத்தில் 2026 ஆண்டு நிதிநிலை அறிக்கை Projet de la loi française 2026 மூலம் கட்டண விவரங்கள் மாற்றம் பெற்றுள்ளன என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக பிரான்சின் உள்துறை அமைச்சகத்தின் இணையதளம் மற்றும் அரசு வெளியீடுகள் மூலம் இவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பிரான்சின் உள்துறை அமைச்சகத்தின் இணையதளம் இங்கே காண்பிக்கப்படுகின்ற இந்த இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம். இது குறித்து கவனம் எடுப்பவர்களுக்காக பிரெஞ்சு அரசாங்கம் formation civique intérieure.gouv.fr என்ற இணையதளத்தில் இலவச பயிற்சிகளை வழங்குகிறது. இதில் மாதிரி வினாத்தாக்கள் மற்றும் பாடக்குறிப்புகள் உள்ளன. உங்கள் இல்லங்களில் இருந்து கணனி கை தொலைபேசி வழியாக யாவற்றையும் நீங்கள் பயின்று கொள்ளலாம். நீங்கள் பிரான்சில் வசிப்பவராக இருந்து 2026க்கு பின்னர் உங்களில் முதல் நீண்டகால விசாவுக்கு விண்ணப்பிக்க திட்டமிட்டிருந்தால் இப்போதே அடிப்படை பிரெஞ்சு அறிவையும் பிரான்ஸ் நாட்டின் கலாசாரத்தையும் கற்க தொடங்குவது நல்லது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.